ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காரைக்குடி விலாகர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கொடைக்கானல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2வது எபிசோடு வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 3வது எபிசோட் தான் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இடையில கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து 3வது எபிசோட். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு ஸோ ஸ்வெட்டர் இதெல்லாம் வந்து வாங்க போயிருப்போம். அந்த வீடியோ தான் வந்து இதில் வந்து வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடும் 2வது எபிசோடும் பார்க்கல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐக்கால்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக வெளியில் வந்து அப்படியே ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போக வேண்டியதான். ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாகிடுது. அப்பா டயர்டாகிடுச்சுங்க. சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டிங் வந்து போயாச்சு கொடைக்கானலில். கூலிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்தளவு கூலிங் இருக்குன்னு நானே எதிர்பார்த்தல. அப்பா ஷர்ட் வேறு போட்டிருக்கேனா, பயங்கர கூலிங்காக இருக்குங்க. போய் ஒரு ஹூடி எடுக்கணும். இதுக்கு மேலே ஏற முடியாதுங்க, எந்த அளவுக்கு செங்குத்தாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓ எவ்வளோ செங்குத்தாக இருக்குது, முடியலைங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடு வந்தாச்சு. ஸோ அப்படியே பேக் கேமராவை திருப்பி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடம். குளிர் பயங்கரமாக மாட்டுதுங்க. விடவடனே பயங்கர குளிர். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம். அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மழை தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். பயங்கர வியூவாக இருக்குது. இதெல்லாம் போக அப்படியே ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காமிக்கிறேன். ரொம்ப கிளைமேட்டுங்க வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே போக தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்க போகுது. திங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ சூடாக வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் பஜ்ஜி வந்து போட்டாச்சு. ஸோ சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூடான பிரெட் பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஜர்க்கின் வந்து வாங்கியாச்சு. ஸோ ஏன் இப்போ எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்ஸில் அனுப்பிச்சுங்க. பயங்கர குளிராக இருக்குங்க. நான் நினச்சதோட ஓவர் குளிர். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக பஜ்ஜி சாப்பிட்டு இப்போ கூட குளிர் ஆடுங்களா சொல்லி எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. பார்த்துட்டு இருக்கா எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹலோ காய்ஸ் சொல்லுப்பா. ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இட்லி அடிதாங்க பாப்போம்மா. செம்ம கிளைமேட் எப்படி சொல்லு. கிளைமேட் கொடைக்கானல் எல்லாமே மழை கிளைமேட் எல்லாத்தையும் சொல்லு. சொல்லு. இங்கே வந்து நாங்கள் வந்தப்போதான் மழை பயங்கரமாக வந்து பெய்ஞ்சிருக்கு. சொல்லு. சூடாக பஜ்ஜி சாப்பிடுவோமா? சூடாக பஜ்ஜி.
நான் நேற்று 4-5 ஒன்றா மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பஜ்ஜி சாப்பிட்ருக்கோம். டீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீ வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வெட்டர்லாம் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் அம்மாவும் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. நம்ம மச்சானும் அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன்லெஸ் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ வந்தோடனே சூடாக சாப்பிட்லாம். ஆனால் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் வேறு லெவலில் இருக்குங்க. சும்மா பயங்கரமாக குளிருது. யாராலையும் எனக்குலாம் இந்த ஜர்க்கின் போட்டதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு எரியும் பார்த்தா அப்படியே குழு குழு குழுன்னு குளிருது. ஸோ அதான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து நான் அந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து நின்றுட்டேன். ஸோ அந்த அடுப்பு ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதமாக இருக்குது. காற்று பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், சும்மா குழு குழுன்னு காற்று அடிச்சுக்கிது. அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காரைக்குடி விலாகரில் இந்த வீடியோஸ் வந்திருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு சின்ன சின்ன காரணங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல. இல்லைன்னா வீடியோஸ் வந்து பயங்கரமாக எடுத்துடலாம். ஸோ நான் கேரளாலாம் நிறையா வந்து போயிருந்தேன். அதெல்லாம் வந்து வீடியோஸ் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம சூப்பராக வந்து போடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரைக்குடி விலாகரில் அடுத்தடுத்து கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஹரி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கனால ஒரு ஒர்க் விஷயமா பண்ணிக்கிருக்கேன். அதனால் அவனால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் சேனலும் இருக்குது, அவுட்டர் ஸ்டுடியோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டுக்கிறதுனால இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ வீடியோ கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளோட போன்லெஸ் சிக்கன் வந்து வந்துடுச்சு, சாப்பிட ஆரம்பிக்கலாம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸும் வந்து போன்லெஸ் சிக்கனும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். வரட்டும். ஓகே, டேஸ்ட் வைஸ் வந்து ஓகே தான். பட்டு ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 70 ருபீஸ்க்கு எங்கள் ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுப்பாங்க. இங்கே ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோஸ்க்கு. ஸோ அடுத்த எபிசோடோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பபாய்.